ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மாமம் டிவி. இன்றைக்கி ஒரு திருக்குறள் கற்றுக்கலாமா? நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. அப்படின்னா நமக்கு ஒருத்தர் நல்லது செய்கிறாங்கன்னா அதை நம்ம வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. அதே சமயம் நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு கெடுதல் செஞ்சாங்கன்னா அதை நம்ம உடனே மறந்துடணும், அதை ஞாபகத்துலலாம் வச்சுக்கக்கூடாது. அதுதான் நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இப்போ இதுக்கு ஒரு குட்டி கதை பார்த்துடலாமா? ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தானா. அவர் பேர் மாயன். அந்த ஊரில் நல்ல ஜூன்னு மழை பெஞ்சுதான். அந்த நேரம் நல்ல விவசாயம் பண்ணலாம், நல்ல விளைச்சல் வருமா. ஆனால் அவர்கிட்ட விதைக்கெல்லாம் வாங்குறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் காசே இல்லையாம். அதனால் அவர் மனைவி கிட்ட உட்காந்து வீட்டில் வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாராம். நல்ல மழை பெய்யுது, இந்த மழை விட்டதும் நல்லா வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ணோன்னா நல்லா விளையும் நம்ம பூமியில். ஆனால் நம்மக்கிட்ட தான் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு காசே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாராம். அப்போ அவரோட மனைவி ஒரு யோசனை சொன்னாங்களா, நம்ம ஊர் தலைவர் சுப்பிரமணிய ஐயா இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் கஷ்டம்னா உதவி செய்வார், அவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்டு பார்க்கலாம். அவர் இப்போ உதவி செஞ்சார்னா அதை வாங்கிட்டு நம்ம நிலத்தில் நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு லாபம் வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, ஓகே, நாளைக்கு போய் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவரும் ஒரு முடிவு எடுத்துட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் அவர் போய் சுப்பிரமணியம் ஐயாவை பார்த்தாராம். ஐயா, இதை மாதிரி எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு என் கையில் இப்போ காசு இல்லை, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நான் நல்லா உழைச்சி அதில் வர லாபத்தில் உங்கள் காசு எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு இப்போது தயவு செஞ்சு உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு கேட்டாராம். அவரும் ரொம்ப நல்ல மனசுக்காரராம். அவரும் சரிப்பா, கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து அவர்கிட்ட ஒரு மாடு ஒன்று இருந்தது. அந்த மாடையும் இதையும் நீ ஓட்டிகிட்டு போப்பா, உன்னோட விவசாயத்துக்கு இதையும் நீ பயன்படுத்திக்கோ, உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே கொடுத்தாராம். சந்தோஷமாக வாங்கிட்டு மாயன் வந்து நல்லா உழைச்சான. மாயன், அவரோட மனைவி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட முழு உழைப்பையும் போட்டு நல்லா முன்னேறினாங்களாம். அவங்க லாபம் வந்ததும் வாங்கின பணத்தை எல்லாமே திருப்பி கொடுத்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அதே மாதிரி வந்த லாபத்தில் விவசாயம் பண்ணி உழைச்சி கொஞ்சம் வருஷத்தில் அவங்களும் நல்ல பெரிய ஆள் ஆயிட்டாங்களாம். இப்படியே போயிட்டே இருக்கும்போது சில வருஷம் கழித்து மாயன் ஊரில் நல்ல பெரிய ஆள் ஆயிட்டார் இல்லையா. அதே சமயம் சுப்பிரமணிய ஐயாவுக்கும் ரொம்ப வயசாகிடுச்சான். ஆனால் அவருக்கும் அவர் பையனுக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான். அதனால அவரோட பையன் அவரை வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டானான். அவருக்கு உடம்பு வேற சரியில்லையா, யாருமே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இல்லைன்ட்டு சோகமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தாராம் ஊரில். அந்த வழியாக வந்து மாயன் வந்து ஐயாவை பார்த்தானா. ஐயா, உங்களுக்கா இந்த நிலைமை, என்னாச்சு ஐயா அப்படின்னு கேட்டால், என்னப்பா பண்ணுறது, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்னை இப்போ யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதும், மாயன் ஏன் எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை வேலையாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவருக்கு உடம்பெல்லாம் சரியாக்கி, உங்களை நான் கடைசி வரைக்கும் நான் வச்சு பார்த்துக்கிறேயா, நீங்கள் என் கூட என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு மாயன் பார்த்துக்கிட்டானா. அப்போ இந்த ஊர்க்காரங்களாம் கேட்டாங்களா, ஆமாம் அவர் யார் உனக்கு, அவரோட சொந்த பையனே அவரை வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நீ எதுக்கு அவருக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அவர் யாரோ இல்லை, எனக்கு ஒரு காலத்தில் ஒரு உதவி செஞ்ச மனுஷன், அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்க முடியாது, அவரை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அவன் கடைசி வரைக்கும் அவரை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டானான். அது மட்டும் இல்லை, அவன் நடுவில் உழைச்சி முன்னேறினாலையா, அந்த நேரத்தில் அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்துதான், நிறைய பேர் பிரச்சனை கொடுத்தாங்களாம், அவனை நிறைய ஏமாற்ற பார்த்தாங்களாம். ஆனால் அது எல்லாத்தையும் அவங்களெல்லாம் அவன் மனசில் பகை வச்சிக்காம, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்தப்போ கூட அவனை ஏமாத்தினவங்க கஷ்டப்படுத்தினவங்களுக்கெல்லாம் கூட அவன் திருப்பி அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கானான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண இந்த தாத்தாவையும் அவன் கடைசி காலத்தில் வச்சு பார்த்துக்கிட்டான். ஸோ மாயன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு நல்லது செஞ்ச சுப்பிரமணியம் ஐயாவை அவன் கடைசி வரைக்கும் மறக்காமல் அவருக்கு நல்ல உதவி செஞ்சுருக்கான். அதே சமயம் அவனுக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் அதை மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கும் அவன் உதவி செஞ்சுருக்கான். அதுதான் நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஓகே, பாய் குட்டீஸ், இன்னொரு திருக்குறளில் பார்க்கலாம். பாய்.